எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மு.க. ஸ்டாலின் பெற்ற மனுக்கள் என்ன ஆனது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது ஊர் ஊரா போனார். அங்கங்க திட்டம் கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமாக கோரிக்கையை வச்சு நீங்கள் கொடுங்க, எழுதி கொடுங்க, நான் வந்து எழுதி அங்கே இருக்க நான் வச்சிருக்கிற பெட்டியில் போடுங்க, பெட்டியில் போட்டு நான் பூட்டு கொண்டாந்துருக்கேன், பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துகிட்டு போய் ஆளுங்கட்சியான திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பெட்டி திறந்து நீங்கள் போட்ட அந்த மனுவெல்லாம் பிடிச்சி மக்களுக்குடைய பிரச்சனை தீர்க்குன்னு சொன்னார். அப்படி தீர்த்தா எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது? எல்லாமே ஒரு ஷோ. தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி மாதிரி பேசுறாரு. சொல்றேன், பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டிருக்கிறோம். அது தெரியாம 4 வருஷமா குடும்பத்தோட ஸ்டாலின் இருந்தாரு சொல்றாரு. என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான், என்றும் அவங்களோட தான் இருப்பேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக நீடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்பு கூறிய நிலையில் தற்போதைக்கு பாமக தங்கள் கூட்டணியில் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். நாங்களும் பாட்டாளி மக்கள் கூட்டணி வச்சோம். இப்போ நீயே வச்ச, இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு வரல, கூட்டணியில் இல்ல. கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம் இல்லை. சார் வந்தா பாத்துக்கல விடுங்க. எங்க பந்தியிலே குறை வைக்கல, இலை ஓட்டினேன். இந்த நிலையில் அரசில் பங்கேற்பது பாமகவின் உரிமை என கூறியுள்ள அக்கட்சியின் தலைவர் அன்புமணி கூட்டணி ஆட்சி முழக்கத்தை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாமகவும் பங்கேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பாமகவின் உரிமையை வென்றெடுக்க கட்சியின் தொடக்க நாளில் உறுதி எடுப்போம் என்று அன்புமணி தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார்.